Hey guys, welcome back to our channel. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சுட சுட மொறு மொறு மசால் வடை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிறிஸ்பியான வடை செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்டாணி பருப்பு. இதை வந்து 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து அரைக்கணும். ஸோ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி கொஞ்சம், பூண்டு, 4 பச்சை மிளகா, 5 வரமிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, பட்டை சோம்பு தூள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 3 எடுத்துருக்கோம். 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பட்டாணி பருப்பை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். நம்ம முக்கியமாக வந்து இதில் தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா, உப்பு எல்லாத்தையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரைண்டருக்குள்ளார போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் அரைச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் நம்ம வந்து அதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடை தட்டி போட்டால் சூப்பராக இருக்கும். வெங்காயம் பத்தாது. மாவு அரிசி நல்லா ஊறிப்போச்சு. நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம வந்து வடையை நம்ம போட்டுக்கலாம். ஸோ எஸ், இது வந்து எங்கள் பாட்டி சுட்ட வடை தான். சூப்பராக இருக்கும் எங்கள் பாட்டி சுட்டா. அதனால தான் இதை வந்து உங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, யம்மியான கிறிஸ்பியான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.